வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மானசாமி. மாணவ கண்மணிகளே, போட்டித் தேர்வுகளில் கணக்கில் கேட்கின்ற 20 அல்லது 25 கேள்விகளுக்கு முழுமையாக மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கணக்கு பாடங்கள் படிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ தனிவட்டி கடந்த 3 நாட்களாக 3 வீடியோக்களில் தனிவட்டி முடிச்சிட்டோம். இன்றைக்கு கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். மாணவ கண்மணிகளே, கூட்டு வட்டி கணக்கிடுதல் அது சம்மந்தமாக முதல்ல கூட்டு வட்டி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற உங்களுக்காக அது எப்படி கூட்டு வட்டினா என்ன, அது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத மட்டும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கணக்கை படிப்போம். இப்போ கவனிங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லித்தர்றதுக்கு இப்போ இந்த கணக்கு முதல் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரூபாய் 4000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எழுதி போட்டிருக்கேன். இந்த கணக்கை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கவனிங்க, அசல் 4000 ரூபா, பி 4000 ரூபா, ஆண்டு 2 ஆண்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டு, 2 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிப்போம். இந்த தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். அது முறைப்படியே போட்டுருவோம். 100, இந்த n × r ஈரஞ்ச 10, இது 4000 ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னாக்க, இப்போ கவனிக்க, இது 2க்கு அடிச்சிட்டோம்னா 400 ரூபா. தனி வட்டி 400 ரூபா. தனி வட்டி எவ்வளோ ரூபா? 400 ரூபா. தனி வட்டி எத்தனை வருஷத்துக்கு 400 ரூபா? 2 வருஷத்துக்கு 400 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 200 ரூபா. இந்த தனி வட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரே வட்டியத்தை கொடுக்கும். ஒரு வருஷம்னா 200 ரூபா கொடுக்கும். இன்னொரு வருஷம் அப்படின்னாக்கா இன்னொரு 200 ரூபா. 2வது வருஷத்தில் 400 ரூபா தான் வட்டியாக கிடைக்கும். 3வது வருஷம்னா 600 ரூபா கிடைக்கும். 4வது வருஷம் அப்படின்னாக்கா 800 ரூபா கிடைக்கும். தனி வட்டி எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே இருக்கும். சரி, ரைட், ஓகே. இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்க, இந்த கூட்டு வட்டி முதல் வருடம் இருக்குது பார்த்தீங்களா, முதல் வருடம் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் சேமாத்தே இருக்கும். முதல் வருடம் வட்டி எவ்வளவு அப்படின்னாக்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 400 ரூபான்னாக்கா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 200 ரூபா வட்டி. ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா. முதல் வருஷம் 200 ரூபா. தனி வட்டிலையும் கூட்டு வட்டிலையும் முதல் வருஷம் ஒரே மாதிரி இருக்கும் வட்டி, 200 ரூபா. 2ஆம் வருடம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாக்க, 2ஆம் வருடம் அந்த அசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசல் கூட இந்த ரூபாயை கூட்டிடுவாங்க. 4000 ரூபா அசல், அது கூட ஒரு 200 ரூபாயை கூட்டிடுவாங்க. அப்போ எவ்வளோ வரும்னாக்கா, அசல் 4200 ஆயிரம். இந்த 4200க்கு 2வது வருஷத்தில் வட்டியை கண்டுபிடிப்பாங்க. 100, இது 4200, இது வட்டி 5%. ஒரு வருஷத்துக்கு 1 × 5, ஒரு வருஷத்துக்கு 1 × 5 இப்படி கண்டுபிடிச்சோம்னா இங்கே ஒரு வட்டி கிடைக்கும். அது எவ்வளவு அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள், இந்த 42 5ஆல் பெருக்கணும்னா 2 10க்கு சேவர் மிச்சம் 1, 5 20 21, 211, 10 ரூபா. இப்போ முதல் வருஷம் ஒரு ரூபாய் 200, 2வது வருஷம் அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டி ரூபாயும் சேர்ந்து வட்டி வரும்ல 210. ஆக மொத்தம் 2ஐயும் கூட்டினோம்னா 410 ரூபா வரும். 2 வருஷத்துக்கு 410 ரூபா வரும். இங்கே பாருங்கள், 2 வருஷத்துக்கு 400 ரூபா வரும். இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதாவது கூட்டு வட்டியில் என்ன செய்வோம்னா, முதல் வருடத்துக்கு தனி வட்டி போலவே கண்டுபிடிச்சிட்டு 2வது வருஷத்துக்கு அந்த தனி வட்டி கிடைக்கிற தனி வட்டி ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதி ரூபா 200 ரூபா, இதில் பாதி இந்த ரூபாயை அது கூட கூட்டிடுவோம். 4000தோட கூட்டி அந்த மாதிரி வட்டிக்கு வட்டி அப்படிமா போட்டுக்கிட்டே வருவோம். அதுதான் கூட்டு வட்டி. மாணவ கண்மணிகளே, இப்போ நம்ம நேரடியாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். கூட்டு வட்டி கணக்கு நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. அந்த 8ஆம் வகுப்பு புக்கில் உள்ள ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு. இப்போ பொதுவாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. A = ஏன்னா அமௌண்ட்டு, அசல் இன்ட்டு 1 + r/100 × n. அதாவது இதில் ஏ என்பது அமௌண்ட்டாக வரும். அமௌண்ட்டு இந்த
இந்த பி இருக்கு பாருங்க, அது வந்து எதுனாக்கா பிரின்சிபல், அசல். இது வந்து அசல். மற்றபடி ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எண் வந்து ஆண்டுகள். இதுதான் வந்து இது முறைப்படி போட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்த போகிறது இல்லை மாணவ கண்மணியில். இப்படிலாம் பயன்படுத்த மாட்டோம். இப்போ இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடு சொல்லித்தர போகிறேன். 2 மெத்தடு சொல்லித்தர போகிறேன். அந்த 2 மெத்தடில் மெத்தடு 1 என்ன அப்படின்னாக்க, இங்கே கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள், அசல் வந்து 4000 ரூபா. இந்த அசலை 4000 ரூபாய் அப்படியே போட்டுக்கிறது. அசல் 4000 போட்டாச்சு. பெருக்கல் இது வந்து 5% வட்டி கொடுத்துருக்காங்களா, இந்த 5% 100ஓட கூட்டிக்கிறணும். 5% 100ஓட கூட்டினா 105. 105/100ன்னு போட்டுடணும். 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா, இந்த 2 வருஷத்துக்கு கேட்டிருக்கிறதுனால 2 தடவை போடணும். இதை 2 தடவை போடணும். போட்டோம்னா இப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க அமௌண்ட் வந்துடும். இப்போ பாருங்களேன், 1 2 3 செவர் இருக்குது. இங்கே 3 செவர் நான் அழிச்சிட்டேன். இங்கே ஒரு 10 அப்படியே இருக்கட்டும். இப்போ 105 105ஆல் பெருக்கி, இங்கே கவனிங்க, 105 105ஆல் பெருக்கணும்னா 105ஆல் பெருக்கணும்னா 5 105 525. அப்புறம் இந்த 0 வந்து 1 2 3 0. இப்போ 5 0 1 கூட்டினீங்கன்னா 5 2 5 10 சேமிச்ச 1 11,025. 11,025. இந்த 11,025 4ஆல் பெருக்கணும். இந்த இருப்பாங்க, இங்கே 4 இருக்கா, 4ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 4 25 100. இது ஒரு 44. அப்போ 44,100ன்னு வருது. இங்கே ஒரு சைவர் வேறு இருக்கா, அந்த ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடிச்சிட்டோம்னா எவ்வளவுனா ரூபாய் 4,410. இது வந்து எப்பயுமே இந்த மெத்தடு 1ல் இந்த மாதிரி 100 கூட அந்த கொடுக்கப்பட்ட வட்டி விகிதத்தை கூட்டி போட்டு செஞ்சோம்னா அமௌண்ட்டு தான் வரும். இந்த அமௌண்ட்டு இது வந்து அமௌண்ட்டு, இது வந்து என்னது அமௌண்ட், தொகை. இந்த தொகையில் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க 4000 ரூபாய் கழிச்சிடணும். இதிலேருந்து ஒரு 4000 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வட்டி வந்து ரூபாய் 410. இதான் விட, இந்த இருக்க சி விட, இதுதான் கரெக்டு. ஆனால் நம்ம இந்த மெத்தடு தேவைன்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் ரொம்ப அருமையான மெத்தடு, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெத்தடவே ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் 2 இது என்ன அப்படின்னாக்க, இந்த மெத்தடுக்கு பேர் 2-1 மெத்தட். 2-1 மெத்தட், இதுக்கு பேர் 2-1 மெத்தட். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இந்த மெத்தடு 2ல் சொல்லித்தர 2-1 மெத்தட் வந்து 2 ஆண்டுகளுக்கு கட்டாயமாக 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்கணும் கூட்டு வட்டி, அப்படின்னா தான் கரெக்டு. சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு 4000 ரூபா அசல், இதுக்கு 5% பாருங்கள். இதுக்கு 5% பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 520 200 ரூபா. ரூபாய் 200 இங்கே போட்டுக்குங்க, 200 ரூபா. இந்த இருக்காருங்க 520 200 ரூபா முடிஞ்சா. இந்த 200 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு 5% பாருங்கள். இதுதான் 2வது வருஷத்துக்கு. 200 ரூபாய்க்கு 5% பாருங்கள். பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இந்த 10 இங்கே போட்டுக்கோங்க, முடிஞ்சு, கணக்கே முடிஞ்சு. 4000 ரூபாய்க்கு 5% பார்த்து இந்த 2க்கு நேராக போட்டுக்கிறணும். இந்த 2க்கு நேராக போட்டுக்கிறணும். அப்புறம் இந்த 200 ரூபா வருது பாருங்க, இந்த 200 ரூபா இந்த இருக்கிற இந்த 200, இந்த 200க்கு 5% பார்த்து 1க்கு நேராக போட்டுக்கிறணும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு இந்த 2 கொண்டு இதை பெருக்கணும். 2 2 4 400 ரூபா. 400 ரூபா. இதை 1 கொண்டு பெருக்கிடணும். இதை வந்து 1 கொண்டு இதை பெருக்கிடணும். பெருக்கிட்டோம்னாக்க இந்த 2 கொண்டு இதை பெருக்கணும், 1 கொண்டு இதை பெருக்கணும்னா 10. இது 2ஐயும் கூட்டிடணும். அவ்வளோதான், 410 முடிஞ்சு. அவ்வளோதான். இதான் வந்து மெத்தடு 2. மெத்தடு 2 வந்து 2-1 மெத்தடு. அதாவது எப்படின்னாக்க, இந்த 2க்கு என்ன அர்த்தம்னா 2 வருஷத்துக்கு தனி வட்டியாகவே கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷத்துக்கு தனி வட்டியாகவே கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷத்துக்கு. அதனால என்ன செய்யறோம், முதல் வருஷம் தனி வட்டி கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கிறோம். முதல் வருஷம் ஒரு 200 ரூபா கிடைக்கும், 2வது வருஷம் ஒரு 200 ரூபாயும் கிடைக்கும், அது கூட ஒரு 10 ரூபாயும் கிடைக்கும். புரியுதுங்களா? ஆக இந்த 2-1 மெத்தடில் என்ன செய்யணும்னா, 4000 ரூபா கொடுத்துருக்காங்க, 4000 ரூபாய்க்கு 5% பார்க்கணும். பார்த்தோம்னா எவ்வளோன்னா 200 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கு 5% பார்க்கணும், அது ஒரு 10 ரூபா. இந்த 200 2ஆல் பிரிக்கிறணும். 2வது வர்ற அந்த 10 ரூபா அந்த என்ன வருதோ அதை வந்து அப்படியே போட்டு கூட்டிக்கிறணும். ஆக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம்.
இந்த மெத்தடில் போட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பாருங்க, இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருக்கல் இதெல்லாம் வந்து அடித்தல் இதெல்லாம் நிறையா வரும். இதில் போட்டிங்கன்னா அவ்வளோ நிறையா வராது. ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து விடையை கொண்டு வந்துட்டு போயிடலாம். மாணவ கண்மணிகளே, உங்களுக்காக இன்னொரு கணக்கு, இதே மாதிரி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற கணக்கு, இன்னொரு கணக்கு கவனிங்க. 2வது கணக்கு, ரூபாய் 7200க்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கணக்கு. சாதாரணமாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கு. இந்த கணக்கை வந்து 2 மெத்தட்லையுமே சொல்லிக் கொடுக்குறேன் மாணவ கண்மணிகளே. மெத்தடு 1, மெத்தடு 2 ரெண்டுலேயுமே நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிக்குமோ அதுபடி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 7200 அப்படியே போட்டுக்கிட்டு 5%, 5%னா 105ன்னு போடணும். 105/100 2 வருஷத்துக்கு அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னா 2 தடவை போடணும். 105/100 அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை யாருக்கெல்லாம் சிவில் பேப்பர்னா தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், 1 2 சேவர் நான் அடிச்சாச்சா. இப்போ பாருங்கள், இது வந்து 21 5 105, 20 5 100, ரைட்டா. இப்போ இங்கே பாருங்கள், 52 20, இதை அடிச்சிடுறேன் 36, 36 2 72. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 36 21 105, இங்கே பாருங்கள் 36 21 105 இதெல்லாம் பெருக்கி அது வர்ற விடையில் ஒரு தனம் தள்ளி பிடி வச்சிடணும். அல்லது 10 சைவர் வந்துச்சுன்னா ஒரு சைவர் அடிச்சு விட்டுருணும். இப்போ பாருங்கள், 105 21 பெருக்க போகிறேன். 105 21 பெருக்க போகிறேன். 105 இது வந்து 210, 5 0 2 2 2205 வருதா. இங்கே பாருங்கள், 2205 இதை 36 பெருக்க போகிறோம். 36 இதை பெருக்க போகிறோம். 36 பெருக்கணும் அப்படின்னாக்க இப்போ பாருங்கள், 6 5 30, 6 5 30, 6 12க்கு 2 மிச்சம் 1, 6 12 1 13. ஓகேவா. இப்போ பாருங்கள், 3 15, இங்கே 0 இருக்கிறனால அப்படியே போட்டுக்கிறோம். 0 இருக்கிறனால அந்த இலக்கத்தை அப்படியே போட்டுக்கிறோம். 2 6, 2 6 இதை கூட்டினீங்கன்னா 0 8 3 3, இது வந்து 9, இது வந்து 7, ரைட்டா. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சைவர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைவருக்கு பதிலாக இந்த சைவரை அடித்து விட்டுறோம். அப்போ 7938, 7938. இங்கே பாருங்கள், 7938. இதிலிருந்து இது எப்பயுமே இந்த மெத்தடில், இந்த மெத்தட் 1ல் அமௌண்ட்டு தான் வரும். அதாவது வட்டி முதலும் சேர்ந்து வரும். அதிலிருந்து இந்த 7200 கழிச்சிடணும். 7200 கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வருது விட? 738 ரூபா. 738 ரூபா. பாருங்கள், இங்கே கழிச்சு பாருங்கள். இந்த 08, இது வந்து 3, இங்கே வந்து 9ல் 2 போக 7. ஆக 738 ரூபா கூட்டு வட்டி. ஓகேங்களா. இது ஒரு மெத்தடு. இப்போ நான் வந்து 2-1 மெத்தடு சொல்லிக் கொடுத்தேன். அதுதான் ஈஸி மெத்தடு. 2-1 மெத்தடு. இந்த 2-1 மெத்தடு என்ன அப்படின்னாக்கா மெத்தடு 2. இது வந்து மெத்தடு 2, அது வந்து 2-1 மெத்தடு. இதில் எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 7200 ரூபாய்க்கு 5% பாருங்கள். 7200 ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா 5ஐயும் 72ஐயும் பெருக்கணும். அப்படியே பெருக்கி இங்கே போடுங்க. 2 10, மிச்சம் 1, 5 35 36, 360 ரூபா. ஓகே, அதை 2க்கு நேரம் போட்டுக்குங்க. இந்த இடத்துல இந்த 2க்கு நேரம் போட்டுக்குங்க. இந்த 360 ரூபா இருப்பாருங்க. இந்த 360 ரூபாய்க்கு 5% பாருங்கள். 5% பார்த்தீங்கன்னா ஒரு சேவர் அடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே பெருக்கணும்னா 5030க்கு சைவர் மிச்சம் 3 5 15, 15 3 18, 180 வருதா. இந்த சைவருக்கு பாரு, அந்த சைவர் அடிச்சு விட்டுருணும். 20 18 ரூபா. இப்போ இதை 2ஆல் பெருக்கணும். இதை என்ன செய்யணும்னா 2ஆல் பெருக்கணும். 720 ரூபா. அது கூட இதை 1ஆல் பெருக்கணும்னா 1ஆல் பெருக்கணும் அதே தரணும் 18, 738. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா பார்த்தீங்களா. இந்த மெத்தடு 2 வந்து ஈஸி. 2-1 மெத்தடு. ஆக மாணவ கண்மணிகளே, நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுல 2 ஆண்டுகளுக்கு உள்ள கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுல 2 கணக்கு பார்த்துருக்கோம். இந்த 2 கணக்கே போதும்.
எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி மெத்தடு 1லையும் சொல்லி கொடுத்துருக்கேன், மெத்தடு 2லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி கணக்கு சாதாரணமாக ஒரு தொகை ஒரு 20,000 10% ஆண்டு வட்டி மூலம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க. இப்படி நீங்களாக போட்டு பாருங்கள். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மெத்தடு 1ல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, மெத்தடு 2ல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு எளிமையாக போட்டுருங்க. எனக்கு தெரிய இந்த மெத்தடு 2 வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப வகுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக விட வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 3 4 இந்த 2 கணக்கும் வந்து கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளை. கவனிங்க, 3வது கணக்கு. ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கணக்கு தான். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாணவ கண்மணிகளை பார்த்த 1 2 கணக்கில் வந்து 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சோம். 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கணக்கிட்டோம். இப்போ இந்த கணக்கு 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கும் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது. இது எப்பயும் போல் நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லித்தரேன். மெத்தடு 1 மெத்தடு 2. மெத்தடு 1 அதில் என்ன அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள் 5000 ரூபாய் அப்படியே போட்டுக்கிறணும். 5000 ரூபா பெருக்கல் இது 10%னா 110, 100 கூட கூட்டிக்கிறணும். எப்பயுமே கூட்டு வட்டியில் வந்து 100 கூட கூட்டிக்கிறணும். கூட்டிகிட்டு கீழே 100 போட்டுறணும். இது வந்து 3 ஆண்டுகளுக்கு கேட்டதுனால இதே மாதிரி 3 தடவை போடணும். 110/100 இன்ட்டு 110/100. அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா விடை அவ்வளோதான். இப்போ கீழே பாருங்கள் 1 2 3 4 5 6 சைவர் இருக்கா. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 சைவர் அடித்து விட்ருவோம். முடிஞ்சு. இப்போ 11ஐயும் பெருக்கி 11 பெருக்கி 3 தடவை 11 பெருக்கி 5ஆல் பெருக்கணும். 11 121. 121 இன்னொரு 11 பெருக்கணும் அப்படின்னாக்கா 1331 வரும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 11 கீப்புன்னு அர்த்தம் இருக்குது. 11 × 11 × 11 1331. இதை ஒரு என்ன செய்யணும்னா 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கணும்னா 1 5 5 5 15 மிச்சம் 1 5 13 65 66 6665. எப்பயுமே இந்த மெத்தடு 1ல் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அமௌண்ட்டுனாக்க அந்த வட்டியும் முதல்ல சேர்ந்து தான் கிடைக்கும். அப்போ 6655ல் முதல் எவ்வளவு 5000 ரூபா. இந்த 5000 ரூபாயை கழிச்சு விட்டோம்னா 1655 ரூபா. இதான் விலை. இதான் வந்து உங்களுக்கு கூட்டு வட்டி. ஓகேங்களா? இதே வந்து 1655 ரூபா. இதுதான் வந்து கூட்டு வட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து மெத்தடு 2 பார்ப்போம். மெத்தடு 2 வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ஆண்டுகளுக்கு கேட்டால் 2-1 மெத்தடுன்னு சொன்னேன். 3 ஆண்டுகளுக்கு கேட்டால் 3-3-1 மெத்தட். 3-3-1 மெத்தட். இது வந்து 3-3-1 மெத்தட். 3 தடவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. 5000க்கு 10% கண்டுபிடிச்சோம்னா இந்த 2 சேவரை அடிச்சிட்டோம்னா எவ்வளவு 500 ரூபா. இந்த இடத்துல 500ன்னு எழுதிக்கோங்க. இந்த 500 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 50 ரூபா. இந்த 50 ரூபாய் இங்கே எழுதிக்கோங்க. இந்த 50 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 5 ரூபா. இந்த 5 ரூபாய் இங்கே எழுதிக்கோங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இது ரொம்ப டக்குன்னு போடலாம். இப்போ இந்த 3 கொண்டு இதை பெருக்கணும். 1500. இந்த 3 கொண்டு இதை பெருக்கிறணும். 150. இந்த 1 கொண்டு இதை பெருக்கிறணும். இதை 3ஐயும் கூட்டி விட்டுறணும். 1500 1650 1665 கூட்டினீங்கன்னா 1655 ரூபா. எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தடு. இது 2 மெத்தடில் எந்த மெத்தடு உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. இது மாதிரி கணக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கணக்கு சொல்லித்தாரேன். கவனிங்க. 4வது கணக்கு. ரூபாய் 40,000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ரொம்ப அருமையான கணக்கு. இதில் வந்து 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசல் வந்து 40,000 ரூபா. இது மெத்தடு 2 மெத்தட்லையுமே சொல்லிக் கொடுக்குறேன். எந்த மெத்தடு உங்களுக்கு சரியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க.
மெத்தடு 1. இதில் வந்து அப்படியே அமௌண்ட்டாக கிடைக்கும், அதுலேருந்து 40,000 கழிக்கணும். பாருங்கள், 40,000 பெருக்கல் அந்த 15% கூட்டி 115ன்னு போடணும். 115/100 பெருக்கல் 115/100 பெருக்கல் 115/100 3 தடவை போடணும். எதுக்காகன்னா 3 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 1 2 3 4 சேவர் இருக்குது. 1 2 3 4 சேவர் அடிச்சிடும். 1 2 3 4 சேவர். இப்போ இதை அடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சில பேர் என்ன செய்வாங்கன்னா 115 3 தடவை பெருக்கி 4ஆல் பெருக்கி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருவாங்க. அப்படியும் செய்யலாம், அடிச்சும் செய்யலாம். இப்போ பாருங்கள், 23 5 எவ்வளவு? 115. இது வந்து 20, ரைட்டா? இப்போ இதே அடிச்சுக்கிறேன் 10. இப்போ இதை அடித்தா 2, ரைட்டா? இப்போ இந்த 2ஐயும் 23ஐயும் பெருக்குனா 46. நல்லா கவனிங்க, 46. இது 115 115. ஆக இதுக்கான விடை வந்து என்னன்னாக்கா 46 பெருக்கல் 115 பெருக்கல் 115. இப்போ பாருங்கள், 115 115 பெருக்க போகிறேன். 115 கொஞ்சம் இந்த தள்ளி அடிக்கும். 115 115 பெருக்க போகிறேன். பெருக்குனா 5 115 எவ்வளோனாக்கா 575. 575 575. 115 115 115 115. அப்படியே இதை கூட்டிக்கங்க. 5 7 5 12 மிச்சம் 1 1 10 12க்கு 2 மிச்சம் 1 2 1. ஓகேவா? 5 7 5 12க்கு 2 மிச்சம் 1 1 5 5 10 10 11 12க்கு 2 மிச்சம் 1 3. இங்கே 13,225. 13,225. இந்த 13,225 இருக்கு பாருங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க 46ஆல் பெருக்கணும். 46ஆல் இதை பெருக்கணும். இந்த பாருங்க, இந்த 2ஐயும் பெருக்கணும் 46. 46ஆல் இதை நான் பெருக்க போகிறேன். பெருக்குனா இங்கே வரும், இப்படி போட்டுக்கணும். இது வேணும். 6 25 150. 6 25 150. அப்போ மிச்சம் 1. 6 12 12 1 13 13 மிச்சம் 1. 6 13 78 79. 6 10 60 6 3 18 78 79. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், 4 25 100. 4 25 100 மிச்சம் 1. என்ன? நடு 2 8 8 1 9. 4 13 52. கூட்டினீங்கன்னா 0 5 3 9 9 18க்கு 8 மிச்சம் 1 7 2 9 10 0 மிச்சம் 6. 6,08,350. இந்த பெருக்கல் தெரியுதுல எல்லாருக்கும்? தெரியல அப்படின்னாக்கா பெருக்கி பார்த்துக்கங்க. நீங்கள் மறுபடியும் பாருங்கள், இந்த 10 கீழே இருப்பாருங்க. இந்த 10 இந்த இங்கே ஒரு 10 கீழே இருக்கா? இந்த 10க்கு பதிலாக ஒரு சேவல் அடிச்சிடும். அடிச்சிட்டோம்னா 60,835. இது வந்து அமௌண்ட்டு. எப்பயுமே இதில் வந்து அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து 40,000 கழிச்சு விட்டுறணும். 40,000 கழிச்சு விட்டுறணும். கழிச்சிட்டோம்னா 20,835 தான் விட. 20,835 தான் விட. இப்போ பாருங்கள், இதில் வந்து கணக்கு போட வேண்டியது நிறையா, பெருக்க வேண்டியது இருந்துச்சா? இப்போ மெத்தட் 2 பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக போடலாம். மெத்தட் 2 அதாவது இது என்னென்னா 3-3-1 மெத்தட். 3-3-1 மெத்தட். இப்போ இந்த 40,000 இருக்குல்லங்க, இந்த 40,000 இதுக்கு 15% கண்டுபிடிச்சா போதும். 15% கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்கள், 4 15 60. 4 15 60. 6,000. அடுத்து இந்த 6,000 ரூபாய்க்கு 15% பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 2 அடிச்சிட்டிங்கன்னா 6 15 90. 900 ரூபா. 6 15 90 900 ரூபா. இப்போ பாருங்கள், மறுபடி இந்த 900 ரூபாய்க்கு ஒரு 15% பார்க்கணும். 15% பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9 15 எவ்வளவு? 8 15 120. 9 15 135. 135. இப்போ பாருங்கள், இதை 3ஆல் இதை பெருக்கணும். அப்போ 18,000 வந்துருச்சா? 18,000. இதையும் 3ஆல் பெருக்கணும். 9 27. 2,700 வந்துருச்சா? இதை 1ஆல் அப்படியே பெருக்கினா போதும். போட்டுவிட்டாச்சா? இப்போ கூட்டுங்க. 5 3 8 0 2. 20,835 ரூபா விட.
அவ்வளோதான். இதான் வந்து இந்த இந்த மெத்தட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 2-1 மெத்தடு, 3 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 3-3-1 மெத்தடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு கேட்டால் 2-1 மெத்தடு, 3 வருஷத்துக்கு கேட்டால் 3-3-1 மெத்தடு. வர்ற வட்டியை அந்த இப்போ 2-1னாக்கா 2 தடவை பெருக்கி போடணும், 3-3-1 3 தடவை பெருக்கணும், இதை 3 தடவை பெருக்கணும், அப்புறம் 1 தடவை பெருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுல 2 ஆண்டுகளுக்கு 2 கணக்கு, அடுத்து 3 ஆண்டுகளுக்கு 2 கணக்கு, மொத்தம் 4 கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கு. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அருண் அகாடமியில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நோக்கத்தில் எளிமையாக நிறைய கணக்கில் எடுத்துகிட்டு குழப்பாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்போம். ஆனால் நல்லா உங்களுக்கு புரியும் மாணவ கண்மணிகளே. இப்போ இது வந்து தனி வட்டியில் ஒரு 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ போட்டோம். இது வந்து கூட்டு வட்டி, இது ஒரு 2-3 வீடியோ போகும். இது வந்து அடிப்படை, கூட்டு வட்டியில் அடிப்படை. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க மாணவ கண்மணிகளே. அருண் அகாடமி வீடியோ வந்து எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்டு போடுங்க, லைக்ஸு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா என்னைய நீங்கள் ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் மாணவ கண்மணிகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.